இன்று வேலுப்பிள்ளை நினைவாலயத்தில் இந்திய தைப்பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே மாணவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வளாகத்திலே மாணவர்களுக்கான கற்பித்தல் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் உற்சாகமாக இந்த கற்றலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தைப்பொங்கல் எல்லா மக்களுக்கும் இனிய புத்தாண்டாக அமைய வேண்டும் என வேலுப்பிள்ளை நினைவாலயத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்றைய 2026ஆம் ஆண்டு இந்த காலை பொழுதிலே இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் அனைத்து உறவுகளுக்கும், இங்கே குழுமியிருக்கின்ற பத்திரார்களுக்கும் இந்த வேலுப்பிள்ளை நினைவாலயத்தின் சார்பாக அந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் கடந்த காலங்களிலே பல வேலை திட்டங்களை செய்து கொண்டு வந்திருக்கின்றது. அந்த வகையில் நானும் அதில் ஒரு அங்கத்தவராக இணைந்து இந்த மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் போன்றவர்களை நாங்கள் இந்த வடமராட்சி ரீதியிலாக, யாழ் மாவட்ட ரீதியிலாக நாங்கள் இந்த நிறைவுகாக அவர்களுக்குரிய அந்த கௌரவிப்பு விழாவினை தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கின்றோம். அதோடு இல்லாமல் மேலே எங்களுடைய இந்த கம்பர்மலை கிராமமானதும் மேலேயே கல்வியும் கலையாலும் பின்னப்பட்டு கொண்ட ஒரு கிராமம். அத்தோடு இல்லாமல் இந்த அயல் கிராமங்கள் கூட எங்களுக்கு இந்த கும்பந்தலை மற்றும் அருகில் உள்ள கிராமங்கள் எல்லாம் உண்மையிலேயே நாங்கள் ஒரு கல்வியோடு சார்ந்த கலையும் அப்படியான ஒரு கிராமமாக இருக்கின்றது. மேலும் உண்மையிலேயே இது போன்ற நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்ற ஊரும் உறவும் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கின்ற இந்த புலம்பெயர் அமைப்பினூடாக எங்களுடைய இந்த இந்த அச்சுவேலியை சேர்ந்த எங்களுடைய சகோதரன் ஒருவர் இந்த ஊரும் உறவும் என்ற நிகழ்வினை நடாத்தி உண்மையிலே இந்த நினைக்கின்ற இந்த நிகழ்வுகள் உண்மையிலே உலகமெங்கும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு விழிப்புணர்வாக, தமிழர்களுக்குரிய ஒரு விழிப்புணர்வும் எதிர்கால சந்ததியினருக்கும் மேலே ஒரு விழிப்பூட்டல் நிகழ்வாக நான் நினைக்கின்றேன். கலை கலாச்சாரத்தோடு அந்த தமிழர் பண்பாடு விழுமியங்களை வெளிக்கொண்டு வரும் நிகழ்வு உண்மையிலே அவர்களுக்குரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற நிகழ்வுகள் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திய அவர்களுக்கும் மேலும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிகழ்ச்சியை அனைவருக்கும் பொங்கல், தைப்பொங்கல் என்பது தமிழர் திருநாள். தமிழர்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாள். உலகம் முழுக்க இன்றைக்கு தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஐரோப்பிய நாடுகளில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. நன்றி தெரிவிக்கும் நாள் என்று எங்களுக்கு உணவு போட்ட விவசாயிகள் சூரியனுடைய உதவியால் நெல் அறுவடை செய்கின்றனர், பயிர்கள் செழிக்கின்றனர். அதுக்கு உதவியாக இருக்கின்ற சூரிய பகவானை வணங்கும் பொறுப்பு, அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் பொங்கி அவருக்கு படைக்கின்ற ஒரு நாள் தான் இன்றைய பொங்கல் நாள். அந்த வேலுப்பிள்ளை நினைவாலயம் பல பணிகளை ஆற்றிக்கொண்டு குறிப்பாக மாணவர்களுக்கான கற்றல் செயல்பாடுகள், விருது வழங்கும் செயல்பாடுகள் போன்றவற்றை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம். குழந்தைகள் இங்கே இருக்கின்ற தமிழர் திருநாளில் நாங்கள் என்னென்ன செய்ய வேணும், இந்த ஆண்டு எங்களுக்கு பிறக்கிறது. அதாவது சித்திரை என்றது எங்களுடைய தமிழர் புத்தாண்டாக இருந்தாலும் கூட தமிழர் திருநாள் என்பது உலகம் முழுக்க தைத்திருநாளை ஒரு தமிழர் முதல் நாளாக கொண்டாடி மகிழ்ந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு சங்கல்பம் எடுக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும், உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நாங்கள் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க வேணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேணும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கல்வியினூடாக மேலே உயர்ந்து வர வேணும். எங்களோட பெற்றோர்களுக்கு, எங்களோட மூத்தவர்களுக்கு கீழ்ப்பணிந்து அவர்கள் சொல்லை கேட்டு நடக்க வேண்டும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருப்பார். இன்னைக்கு நல்ல உங்களை நீண்ட மழைக்கு பின்னர் இன்று நல்ல வெளித்திருக்கின்ற உங்களை சூரியன் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைக்கும். இந்த வகையில்
பொங்கல் விழா சிறப்புற நடைபெற எதிர்பார்க்கிறோம். இன்றைய இந்த தைத்திரு நாளிலே கூடியிருக்கின்ற அனைத்து எங்கள் மாணவ செல்வங்கள் மற்றும் ஆசிரியர்கள், எங்களுடைய இந்த இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் மற்றும் இன்று விசேடமாக இந்த தைப்பொங்கலிலே நாங்கள் சந்தித்திருக்கின்ற வல்வையின் என்று கூறுவதை விட இந்த இலங்கையிலே ஒரு சிறந்த கல்விமான் கலந்துரையாசர் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஊரும் உறவும் நிகழ்வுகளை உலகளாவிய ரீதியிலே கொண்டு செல்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இந்த ஒளிபரப்பாளர் கிஷோன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளை கூறிக்கொண்டு, இப்படியான இந்த வேலுப்பிள்ளை நினைவாலயத்திலே நடக்கின்ற இந்த சிறு கல்வி பணியானது எங்களுடைய கலாவாணி சன சமூக நிலையத்திலே அது தொடர்ந்து நடைபெறும். ஆலயத்திலே ஆலய பணிகள் புனருத்தாரண வேலைகள் நடைபெறுவதனால் நாங்கள் இந்த விழாவை வேலுப்பிள்ளை நினைவாலயத்திலே இன்றைக்கு சிறிதளவிலே கூடியிருக்கின்றோம். இப்படியான ஒழுங்குகளை எங்களுக்கு செய்த லண்டனிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறியண்ணர் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி, ஒரு சில நிகழ்வுகளை எங்களுடைய ஆசிரியர்கள் இந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இதுடன் இந்த நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கருத்து யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்ல அருளும் கருமல வளநகர், பெண்ணின் நல்ல அலோடும் பெருந்தகை இருந்தது. முத்தினறி அறியாத மூத்தரோடு உயர்வேனை, பத்தினறி அறிவித்து பரவினைகள் பாடும் வண்ணம், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனனுக்கு அருளியவாறு ஆர்பெருவரச்சோவே. வணக்கம். நான் உங்கள் முன்னிலையில் பேசெடுத்துக் கொண்ட விடயம் தைப்பொங்கல். தைப்பொங்கல் தமிழர்களின் முக்கிய அறுவடை திருநாள் ஆகும். ஒவ்வொரு வருடத்திலும் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. உழவர்கள் பெருமக்கள் தமது உழைப்பிற்கும் இயற்கைக்கும் சூரியனுக்கும் இந்நாளை கொண்டாடுகின்றார்கள். பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. மாட்டுப்பொங்கல், போகி, தைப்பொங்கல் மற்றும் காணும் பொங்கல். தைப்பொங்கல் நாளில் புதிய பானையில் புதிய அரிசி, பால், வெல்லம் போன்றவற்றை சேர்த்து சமைக்கப்படுகின்றன. தைப்பொங்கல் நாளில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அத்தோடு புதிய ஆடைகள் அணிந்து உறவினர்கள் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக விளையாடுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் என் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. I will talk about Thaipongal. Thaipongal is a traditional harvest festival celebrated by Tamils in the month of January. It is a harvest good festival. Pupils cook a special dish called Pongal and using new rice and milk. Houses are decorated colorful columns and families together with happiness. Thank you. Thaipongal to all. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கடவுள் வாக்கு உலராமையார அகர முதல எழுத்தெல்லாம் ஆவதி பகவன் முறைத்தே உலகு கெட்டதனாலாய பயனன்கொள் வாழறிவர் நட்டார் தோழர் எனில் நலமிசையினார் மானடி சேர்ந்தார்க்கு இளமிசை நீடு வாழ வேண்டுதல் வேண்டாமை கொடிவாயில் ஐந்து விட்டால் பொய்த்தீன் ஒழுக்க நெறிந்தார் நீடு வாழ தனக்குவமை இல்லாதான் தார் சேர்ந்தார் கல்ல நனைக்கவலை மேற்கு அனைவருக்கும் வணக்கம். முதலாவது ஏற்றி தொழுவாஞ்சாமி அறம் செய்ய விரும்பும் 6வது சினம் இயல்வது கரவே 7வது
நிகழ்ச்சி ஐயம் விட்டுன் ஒப்புரவுக்கு ஒளியல் அவ்வியம் பேசல் அக்கறை
அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ சென்னிமலை முருகனுக்கு சின்ன காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி ஆடுதுங்க அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ பள்ளிமலை முருகனுக்கு துள்ளும் காவடி தோளில் காவடி பாலில் காவடி ஆடுதுங்க அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ வள்ளிமலை முருகனுக்கு துள்ளும் காவடி தோளில் காவடி பாலில் காவடி ஆடுதுங்க அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பாவை, சீருடைய பாவை, அன்னை தந்த பாவை, அன்பு கொண்ட பாவை, என்னை போல காலும், என்னை போல கையும், இனிய வண்ணும் வாயும், இயந்திருக்கும் பாவை, சட்டை இட்டு பார்ப்பேன், தொப்பி இட்டு பார்ப்பேன், பூ அணிந்து பார்ப்பேன், என் மடியில் இருக்கும், என் அருகில் படுக்கும், என்னுடனே இரவும் பாடும் என்றாயிருக்கும். நன்றி.
சூடி தந்த சுடற்கொடியே சோகத்தை நிறுத்தி விடு நாளை வரும் மாலையன்று நம்பிக்கை வளர்த்து விடு நம்பிக்கை வளர்த்து விடு நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைவன் மகனே பாவா காதல் ஜோதி கலையும் ஜோதி ஜோதியில் படி ஜோதியில் எரிக்கும் ஜோதியில் படி ஜோதியில் எரிக்கும் வா விழிக்கு துணை திருவெண்மலம் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி பலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும் வண்ணமயிலேறும் என் வடிவேலோ தந்த நோமை காணும் தினம் முடி வருவேனோ சொந்தமிழை காக்கும் பேசவ கொடியானோ நீர்மி பாடும் என்னை கந்தன் அறிவானோ ஊரிலே பால்காவடி சுமந்து ஓடினேன் மடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து ஊரிலே பால்காவடி சுமந்து ஓடினேன் மடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆள்பவனி மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனி மலை ஆண்டவனி கடலோரமாக சித்தூரிலே வாழ்பவனி வள்ளிதேவயானையுடன் கனிவே நாயகனே தனக்கோர தனித்துவ பலஜன நிலமன மண்மையில் உயவன் பாடங்கள் சொன்ன மகன் யாருமென இல்லையென நதியற்று நாங்கள் அந்த மகன் முருகன் மகன் வாயிலை காக்கும் வடிவேலையா நீரை வேலையா யாரையா வாயிலை காக்கும் வடிவேலையா நீரை வேலையா யாரையா அந்த முருகன் வளர்ந்த கதையும் இவன் நம்ம பொருள் வளர்ந்ததில் வேறு சிறந்தங்கள் கொடுத்த சிறையும் வழிதேவை யானையுடனே காட்சி அருளும் தன்னிகையை நாயகன் உமை காண இனிய நோட்டி வரையும் எந்தனையாடும் சுந்தர வேலும் செவல் கொடியரும் சிந்தமையாடும் கந்தனை பாடும் எந்தனை நாமும் பாடும் பொழுதோடு துன்பங்கள் கேட்கும் குமரனை கண்டது எனக்கு கவலை இல்லடா உங்களுக்கு குமரன் இல்லடா எங்களுக்கு முருகன் மறந்ததில்லடா அந்தியடா கடவுளடா கடப்படம வந்ததில்லடா மண்ணிட்டு மண்ணினுள்ள என்ன விட்டதும் இல்லடா அந்தியடா நல்லவா அவன் தமிழ் முருகன் அல்லவா நானும் மண்ணில் வாழ தமிழர் அல்லவா நம்ம சாமி தந்த நல்ல பூமி
கடவுளை கதிரவனால் மண்ணகத்தை வளமாக்கி உழைப்பின் கனிகளை தந்தவரே உழவனை காத்திட உழுதுண்டு வாழ்ந்திட இயற்கையின் இறைவனை தொழுதிடுவோம் கடவுளை கதிரவனால் மண்ணகத்தை வளமாக்கி உழைப்பின் கனிகளை தந்தவரே உழவனை காத்திட உழுதுண்டு வாழ்ந்திட இயற்கையின் இறைவனை தொழுதிடுவோம்